Hello students, in this session we will see of about ionic equilibrium lesson la hydrolysis of salt of strong acid and strong base and weak acid. Okay va, idhula strong base adukku example NaOH எடுத்துக்கலாம். weak acid க்கு example அப்படினா weak acid க்கு எப்பயுமே weak acidனாக்கா acetic acid எடுத்துக்கலாம். acetic acid if it is dissociates to give என்ன நடக்கும் அப்படின்னாக்கா sodium acetate CH3COONA plus H2O. ஓகேவா? ஸோ இதில் சால்ட் வந்து இதான்பா சால்ட்டு CH3COONA. இது என்ன சால்ட்டு? இது டிசோசியேட் ஆச்சுன்னா எப்படி டிசோசியேட் ஆகும்? CH3COO minus plus Na plus வருமா? நோ ஆமாம் Na plus வரும். ஓகேவா? இப்போ இதில் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா இந்த சால்ட்டு ஓகேவா, இது நான் என்ன சொன்னேன்? திஸ் இஸ் ஸ்ட்ராங் பேஸ், திஸ் இஸ் வீக் ஆசிட். அப்போ வீக் ஆசிட்லேருந்து ஃபார்ம் இருக்கிறது ஸ்ட்ராங் பேஸ். அப்போ இது ஸ்ட்ராங் பேஸ். அதே மாதிரி கான்ஜுகேட் பேஸ். ஓகேவா? ஸ்ட்ராங் கான்ஜுகேட் பேஸ். ஸ்ட்ராங் பேஸ்லேருந்து வந்த Na பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆசிட். ஓகேவா? அப்போ ஸ்ட்ராங்னு இருக்கிறது தான் H பிளஸ் அயானோட ரியாக்ட் ஆகும். Na பிளஸ் அப்படின்றது ரியாக்ட் ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா Na பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா OH மைனஸோட ரியாக்ட் ஆகாது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், முன்னாடி வீடியோலே சொல்லியிருந்தேன். ஸ்ட்ராங் ஆசிடோ இல்லை ஸ்ட்ராங் பேஸ்ல இருந்தையோ ஃபார்ம் ஆன கேட்டையானோ ஆனியானோ இருந்தால் அது வாட்டரோட H பிளஸோடையும் சரி OH மைனஸோடையும் ரியாக்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ அப்போ Na பிளஸ் வந்து கண்டிப்பாக வந்து என்ன ஆகாது? வாட்டரோட OH மைனஸோட ரியாக்ட் ஆகாது. ரியாக்ஷன் நமக்கு இதுக்கு தான் வரும். CH3COO minus reacts with water. It forms CH3 dissociation. Double-headed arrow mark போட்டுக்கோங்க. Dissociation of acetic acid plus OH minus. ஓகேவா? இப்படி போட்டாச்சா? அடுத்தது இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ இந்த மொத்தமாக அந்த சொல்யூஷனில் பாருங்க, ப்ராடக்ட் சைடு H பிளஸ் இருக்கா OH மைனஸ் இருக்கா? OH மைனஸ் தான் இருக்கு. அப்போ என்ன சொல்லணும்னா ஹியர் OH மைனஸ் அயான் கான்சென்ட்ரேஷன் இஸ் லார்ஜர் தென் தட் H பிளஸ் அயான் கான்சென்ட்ரேஷன். ஓகேவா? அப்போ OH மைனஸ் அதிகமாக இருந்தால் சொல்யூஷன் என்னது? சொல்யூஷன் இஸ் கன்சிடர்ட் டு பி பேசிக். ஓகேவா? சொல்யூஷன் இஸ் கன்சிடர்ட் டு பி பேசிக். அடுத்த கான்செப்ட் pH கிரேட்டர் தென் 7 இருக்குமா லெஸ் தென் 7 இருக்குமா? pH is greater than 7. pH is greater than 7. pH is greater than 7. ஏன்னா பேசிக்னா above 7 தான் என்னது? that is pH இல்லையா? ஸோ அது இப்போ அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோலிசிஸ் கான்ஸ்டன்ட் KH கண்டுபிடிக்கணும். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்னா KH கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா OH minus concentration of OH minus in terms of hydrolysis constant கண்டுபிடிக்கணும். KH is equal to question mark, OH is equal to question mark and then pH is equal to question mark. இது நீங்க தெளிவா புரிஞ்சிட்டீங்கனாலே இது ரொம்ப ஈஸி. இது நிறைய ஈக்குவேஷன் வருதுன்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை, இது ரொம்ப ஈஸி தான். பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்னா டு ஃபைண்ட் KH கண்டுபிடிக்க போறேன். ஓகேவா? அப்ப இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எழுதுற மாதிரியே ஹைட்ரோலிசிஸ் கான்ஸ்டன்ட் எழுதுறோம்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் CH3COOH into OH minus divided by CH3COO minus வாட்டரை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? எலிமினேட் பண்ணிடலாம். இட் இஸ் எக்ஸஸ் இன் அமௌண்ட் அப்படின்றதால யூ கேன் எலிமினேட் த வாட்டர். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு அசிட்டிக் ஆசிட் டிசோசியேட் ஆச்சுனாக்கா அசிட்டிக் ஆசிட் CH3COOH டிசோசியேட் ஆச்சுன்னா CH3 ஏன்னா KA எழுதுறதுக்காக இந்த டிசோசியேஷன் போடணும். KA என்ன எழுதுவோம்? KA என்னப்பா எழுதுவோம்? KA is equal to concentration of acetate ion into H plus divided by
CH3 into CH3COO minus. அடுத்தது என்ன பண்ணணும்னா you have to consider this is equation 1 and this is equation 2. 1 into 2 1ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோன்னா KH into KA is equal to what you will get CH3COOH into OH minus divided by CH3COO minus into H2 eliminate பண்ணிடலாம் அது போட்டு தேவையில்ல into this one CH3COO minus into H plus divided by CH3COOH. அப்போ இது ரெண்டு கேன்சல் பண்ணிடலாமா CH3 இது ரெண்டு கேன்சல் பண்ணிடலாம் இது ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாம் அப்போ உங்களுக்கு ஃபைனலாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி KH into KA OH concentration into H plus concentration வருமா இப்போ இது என்னத்துக்கு ஈக்குவல் இது ரெண்டும் எதுக்கு ஈக்குவல்னா இட் இஸ் KW அப்போ KH into KA is equal to KW னா KH என்ன ஒரு ஆன்சர் பாருங்க KH is equal to KW by KA. This is for KH. KHக்கு இவ்வளோ பெருசு வருதா அடுத்தது நம்ம என்ன சொல்லியிருந்தேன் நான் நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தேன் OH மைனஸ் கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கணும் OH மைனஸ் கான்சன்ட்ரேஷன் ஆக்சுவலாக வந்து KH இன் டேர்ம்ஸ் ஆஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் ஹைட்ரோலிசிஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஆனால் கான்சன்ட்ரேஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சால்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னாக்கா ஆஸ்ட்வால்ட் டெலியூஷன் லா வச்சு கண்டுபிடிக்கணும் இது நான் இன்னும் டெரிவேஷன் இருக்குது நான் சொல்கிறேன் ஸோ பாருங்கப்பா அதாவது ஆஸ்ட்வால்ட் டெலியூஷன் லா படி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்ட்டையும் நம்ம டிகிரி ஆஃப் ஹைட்ரோலிசிஸையும் எப்படி ரிலேட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்கேன் ஸோ இது வந்து அசிட்டேட் அயான் இல்லையா இனிஷியலாக இது ஒன்று இருக்கும் இங்கே இது கிடையாது வாட்டருக்கு போடக்கூடாது டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஹியர் வி ஹவ் டு ஹைட்ரோலிசிஸ் கான்ஸ்டன்ட்றதால ஹெச்னு கன்சிடர் பண்ணியிருக்கிறோம் இனிஷியலாக இங்கேயும் இருக்காது ஈக்லிபிரியமில் இது 1 மைனஸ் ஹெச் இது ஹெச் இது ஹெச்னு போடணும் ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன்னாக்கா C into 1 minus H C into H C into Hன்னு போடுவோமா இப்போ இதுக்கு KH எழுதுங்க KH is equal to this equation CH3 இந்த equation மேலே இருக்கு இல்லையா இந்த equationக்கு எழுதணும் CH3 COOH into OH minus divided by CH3 acetate ion வாட்டரை கன்சிடர் பண்ண தேவையில்லை ரொம்ப இட் இஸ் நெக்லிஜிபிள் ஓகேவா எக்ஸஸ் அப்படின்றதாலே நம்ம வந்து எடுக்க தேவையில்லை வாட்டரை அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் இங்கே என்ன இருக்குது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் இங்கே பாருங்கள் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் CH இருக்கா CH இன்டூ OH மைனஸ் கான்சன்ட்ரேஷன் தட் இஸ் ஆல்சோ CH கான்சன்ட்ரேஷன் ஆஃப் COOH என்னது இங்கே கான்சன்ட்ரேஷன் C இன்டூ 1 மைனஸ் ஹெச் இருக்கா அப்போ என்ன வரும் C கேன்சல் ஆகுமா அப்போ இங்கே CH ஸ்கொயர் இங்கே வந்து 1 இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோலிசிஸ் இட் இஸ் கன்சிடர் டு பி வெரி வெரி லெஸ் தென் கம்பேர் டு பி 1 ஸோ இட் இஸ் வெரி வெரி லெஸ் தென் 1 அப்படின்றதால ஹெச் ஓகேவா ஹைட்ரோலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெச் இஸ் கன்சிடர் டு பி த டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் எப்பயுமே நம்ம அதை வந்து என்ன பண்ணுவோம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதால எலிமினேட் பண்ணிடுவோம் இல்லையா அந்த மாதிரி எலிமினேட் பண்ணிங்கன்னா இங்கே 1ன்னு வந்துடும் அப்போ உங்களுக்கு ஆன்சர் KH is equal to C into H square. So this is of KH is equal to C into H square. So இதுதான் நம்ம செகண்டாக கண்டுபிடிக்க வேண்டியது இல்லையா இங்கே நான் போட்டிருந்தேனே ஸோ KH வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம் KH in terms of concentration of சால்ட்லையும் டிகிரி ஆஃப் ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட்டையும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்ட்டையும் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் ரிலேட் பண்ணுறோம் ஸோ ரிலேட் பண்ணோம்னா KHக்கு வேல்யூ இப்படி வரும் அடுத்தது OH மைனஸ் கான்சன்ட்ரேஷன் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் OH minus concentration என்ன கொடுத்திருக்காங்க இங்க OH minus concentration here it is OH என்னப்பா CH இல்லையா அதையும் இங்க எழுதிக்கலாம் CH is equal to C into H எவ்வளோ H நாக்கா இங்க இருக்கிறது கொண்டு வரணும் அப்போ இங்க H is equal to இந்த சைடு வந்து என்ன ஆகும் KH by C root இப்படி வந்துட்டோம்னா இப்படி வரும் இல்லையா ஸோ அப்போ C into
ஹெச்சுக்கு என்னது ரூட் ஆஃப் கேஹெச் பை சி. அப்போ இது உள்ளே கொண்டு வந்தால் ரூட் சி இன்ட்டு ரூட் சின்னு இதை போடலாம். அப்புறம் ரூட் கேஹெச் பை ரூட் சி. இப்போ இது கேன்சல் ஆச்சுனாக்கா என்ன ஒரு ஆன்சர் உங்களுக்கு? ஹியர் வில் பி கெட்டிங் ரூட் ஆஃப் கேஹெச் இன்ட்டு சி இல்லையா? அப்போ இதுலேருந்து என்னென்னா கேஹெச் இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு ஹெச் ஸ்கொயர். ஓகேவா? அதுவே ஹெச்னு கேட்டோம்னா ஹெச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கேஹெச் பை சி. அதுவே ஓஹெச் மைனஸ் கான்சன்ட்ரேஷன்னாக்கா என்ன ரூட் ஆஃப் கேஹெச் இன்ட்டு சி. உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கலாம். கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் வந்து இப்படி கேட்கலாம். எக்ஸ்பிளைன் அபவுட் த ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் சால்ட், strong acid and weak strong base and weak acid, derive the value of KH for that reaction. அப்போ KH வந்து நீங்கள் இப்படி டிரைவ் பண்ணி காமிக்கணும். இதுதான் கொஸ்டின். இந்த டெரிவேஷனுக்கு இதுதான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் pH கண்டுபிடிக்கணும். இன்னும் இருக்குது, இது வந்து கொஞ்சம் பெருசாக தான் வரும், ஆனால் ஈஸி தான் உங்களுக்கு. pH கண்டுபிடிக்கணும் அடுத்தது. இதில் வந்து நம்ம KH கண்டுபிடிச்சாச்சு. ஆஸ்ட்வால்ட் டெலியூஷனில் வச்சு KHக்கு எப்படி ரிலேட் பண்ணலாம், OHக்கு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டேன். இப்போ pH கண்டுபிடிக்கணும். See children, how to find out the pH of salt solution in terms of Ka. ஓகேவா? Ka and concentration of electrolyte. நமக்கு தெரியும் pH plus POH is equal to 14 இல்லையா? அப்போ pH is equal to 14 minus POHன்னு வருமா? இந்த POH நம்ம எப்படி எடுக்கலாம்னா 14 minus log of OH minus concentration எடுக்கலாமா? இப்போ தானே நம்ம கண்டுபிடிச்சோம் OH minus concentrationனா என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை கொண்டு வரலாம். 14 plus log of OH minus இல்லையா? இதில் கண்டுபிடிச்சோம் இல்லையா? OH is equal to KH into Cன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும்? 14 plus log of OHக்கு என்ன கொடுத்துருக்காங்க? OHக்கு என்ன நம்ம கண்டுபிடிச்சோம்? KH into Cன்னு கண்டுபிடிச்சோமா? அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ ரூட் ஆஃப்ன்றது நம்ம பவர் ஆஃப்னு எடுத்துக்கிறேன். KH into C to the power half. This is pH இல்லையா? இப்போ pH is equal to 14 plus log of, இப்போ இந்த ஹாஃபை முன்னாடி கொண்டு வந்துடலாம். half into log of இந்த KHக்கு நம்ம ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோமே. KHனாக்கா என்னன்னு கண்டுபிடிச்சோம்? KH that is nothing but KW by இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். KW by KN போட்டிருக்கோம் இல்லையா? அதை இங்கே கொண்டு வரணும். ஏன்னா கான்சன்ட்ரேஷன் போடக்கூடாது. இதை இங்கே போட்டுடலாம். KH அப்படின்னாக்கா KW into C by KA. ஓகேவா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓகே லாஸ்ட்டாக கொண்டு வரலாம். இந்த பவர் ஆஃப் அப்படியே இருக்கட்டும். இந்த 14 plus half into log KW plus half log C ஓகேவா? இன்ட்டு அதாவது half இப்படி கொண்டு வந்தீங்கன்னா half log KW half log KC minus half A மைனஸ் போடுறோன்னா K டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ half log KA இப்படி போட்டணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள் 14 log KWக்கு நமக்கு வேல்யூ தெரியும். KWனாக்கா KW is equal to 10 to the power minus 14. KWனா என்னது? 10 to the power minus 14. அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. half into log 10 power minus 14 வரும். minus 14 இப்படி முன்னாடி வந்ததுன்னா plus minus 14 தான் ஆகும். minus 14 by 2நாக்கா 7 வருமா? அப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பில் அதை அப்படியே போட்டுக்கலாம். plus 1/2 into log C minus half into log KA. இப்போ இதை முன்னாடி கொண்டு வாங்க. 14 minus 7 plus 1/2 into log C 1/2 into log KA. இப்போ இது 14 minus 7 எவ்வளோ வரும்? 7 plus half log C plus half log KA.
ஸோ இங்கே பாருங்க, இது வந்து நம்ம தெரியும் பிகேஏனாக்கா மைனஸ் லாக் ஆஃப் கேஏ, இதோட முடிஞ்சிடும், அவ்வளோதான். 7 + ½ இன்டூ லாக் சி மைனஸ் லாக் ஆஃப் கேஏனாக்கா பிகேஏ இல்லையா, அப்போ ப்ளஸ் பிகேஏ, தட் இஸ் half இன்டூ பிகேஏ. ஸோ திஸ் இஸ் pH வேல்யூ. இதுதான் என்னது pH வேல்யூ ஃபார் தட் இஸ் ஸ்ட்ராங் பேஸ் வர்சஸ் வீக் ஆசிட். ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய சம் மாதிரி தான் வரும், டெரிவேஷன் மாதிரி தான் வரும். இது நீங்கள் ஃபுல்லாக ஒரு தடவை பாருங்கள். இப்போ எந்த ஸ்டெப்பு புரியலையோ ரீப்ளே பண்ணி பாருங்கள், இட் வில் பி ஈஸி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.